எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம BTC USD டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $95,324 ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. ஸோ நம்ம வீடியோ போட்டு வந்து ஒரு வாரம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் பர்சனல் வேலையாக கொஞ்சம் வெளியில் போயிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ போட முடியல. ஸோ அதே மாதிரி அப்டேட்டும் எதுவுமே தர முடியல. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து கேட்குற இது கூட என்னால் சுத்தமாக எதுவுமே ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா நான் சாட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஓகேங்களா. ஸோ முந்தா நேற்று தான் வந்தேன். சனிக்கிழமை தான் வந்தேன் நான். ஸோ வந்துட்டு நேற்று நம்ம சனிக்கிழமை வீடியோ போடலான்னு பார்த்தேன். பட் எந்த மூமெண்ட்டும் இல்லை மார்க்கெட்டில். சரி, அதனால தான் விட்டுட்டேன். ரைட், ஓகே. ஸோ இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோ போட பார்க்குறேங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துருவோம். மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஓகேங்களா, மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹை எவ்வளோ போயிருக்கு பார்த்தீங்கன்னா $1,08,287. ஓகேங்களா. கிட்டத்தட்ட $1,08,000 வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த சப்ளை ஜோனை நம்ம வரைஞ்சி வச்சிட்டோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 1,10,000லேருந்து 1,15,000க்கு ஒரு சப்ளை இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த சப்ளை ஏரியாவுக்கு போயிட்டு தான் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த சப்ளை என்ன, இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதா, அதாவது எண்ட் ஆஃப் த புல் மார்க்கெட்டா அப்படின்றது கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா. இது வந்து எண்ட் ஆஃப் த புல் ரன்னான்றது பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை நம்ம பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து பழைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்கும்போதே நான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும்போது நான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன், என்னோடய வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ மொத்தம் 3 ஸ்விங்கு நடக்கும் மார்க்கெட்டில். ஒரு ஹை கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி 3 ஸ்விங்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மூணு ஸ்விங் நடக்கிற ஃபார்மேஷன் தான் இப்போ நடந்துன்னு இருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஆல் டைம் ஐ இருக்குது. ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸாக இருந்த ஆல் டைம் ஐ வந்து இதுதான். ஓகேங்களா. 69,000. ஸோ அந்த இடத்துல நான் வேணால் ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஹாரிசான்டல் லைன். ஓகேங்களா. ஸோ எல்லோ. ஓகே. ஸோ 69,200 தான் ப்ரீவியஸாக அந்த ஆல் டைம் ஐ. ஸோ கரெக்டாக ப்ரைஸ் என்ன பண்ணிங்கன்னா 74,000க்கும் மேலே போயிட்டேன். கரெக்டாக அந்த ஹையை தொட்டுட்டு ஒரு புல் பேக்கு, அதுக்கப்புறம் இப்போ மேலே போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்விங். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு ரெண்டாவது ஸ்விங்கு நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் என்னை கேட்ட டவுட்டு இதுதான், மார்க்கெட் அவ்வளோதானா ப்ரோ, புல் ரன் முடிஞ்சிடுச்சா, எண்ட் ஆஃப் த புல் ரன் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா புல் ரன் இன்னும் முடியலை. ஓகேங்களா. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது ஸ்விங். ஸோ இங்கேருந்து இப்படி போயிருக்கு இல்லைங்களா, இது வந்து ரெண்டாவது ஸ்விங்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் இப்போ என்ன ஆகுதுன்னா புல் பேக்காக கீழே வருது. சரிங்களா. ஸோ இந்த புல் பேக் எடுத்துகிட்டு அகெயின் நம்மளுக்கு என்ன பண்ணும், போயிட்டு புல் பேக் எடுத்துகிட்டு அகெயின் நம்மளுக்கு என்ன பண்ணுன்னா 3வது ஸ்விங்கு போகும். ஓகேங்களா. இந்த 3 ஸ்விங்கு கம்ப்ளீட் ஆன பிறகு தான் நம்மளுக்கு ரிவர்சலே ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் இன்னும் நம்மளுக்கு ரிவர்சல்லாம் ஆகலை. ஓகேங்களா. ஸோ இது வந்து ட்ரெண்டு மாறிடுச்சு. ட்ரெண்டு வந்து நம்மளுக்கு வந்து பியர் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து எதை உடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 50,000 உடைச்சா மட்டும் தான் பியர் ட்ரெண்ட். அது வரைக்கும் பியர் ட்ரெண்டு கிடையாது, இது புல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா. தற்போதைய வரைக்கும் இது புல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் இதில் இப்போதைக்கு என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்விங்கு முடிஞ்சிச்சு. இது இப்போ 3வது ஸ்விங்கு போக போகுது. ஓகேங்களா. ஸோ 3வது ஸ்விங்கு முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா கன்சல்டேஷன் ஆகும், இல்லைனா வந்து ரிவர்சலுக்கு ஃபார்ம் ஆகும் மார்க்கெட்டு. அது வரைக்கும் நம்மளுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகே, ரைட், ஓகே. ஸோ இப்போ இருக்க டிமாண்ட் ஏரியா, கரண்ட்டில் இருக்க டிமாண்ட் ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79,000லேருந்து 71,000 ரவுண்டு ஃபிகரை வச்சுக்கோங்க. 79,000லேருந்து 71,000 தான் நம்மளுக்கு இருக்கிற டிமாண்ட் ஏரியா. ஓகேங்களா. இது வரைக்கும் மார்க்கெட் வந்துருமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ என்னுடைய கான்செப்ட் பிரகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் கேண்டல் வந்து இந்த 89,000க்கு கீழே கேண்டல் க்ளோஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இயர்லி கேண்டல் நான் சொல்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மந்த் கேண்டல். ஓகேங்களா. இந்த 12 மந்த் கேண்டல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டில் வந்து இந்த 90,000க்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்படி க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அடுத்த மந்த் கேனல் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு கீழே கொஞ்சம் ட்ராப் ஆகிட்டு அகெயின் பிக்கப் ஆகி மேலே போடுறதா அக்ரெசிவாக மேலே போகும். ஓகேங்களா, அடுத்த இயரும் மார்க்கெட் நம்மளுக்கு புல் ரன் தான். சரிங்களா, அடுத்த இயரில் பாதி வைக்கம் நம்மளுக்கு புல் ரன் தான். ஓகேங்களா, அதாவது மார்ச்லேருந்து மே வைக்கம் நம்மளுக்கு புல் ரன் தான். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ட்ரெண்டு மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ நடக்கிற இந்த கிராஷ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு கிராஷ்னு எடுத்துக்க முடியாது, ஒரு புல் பேக்காக தான் கீழே வருது. ஓகேங்களா, ஸோ பிட்காயினில் வந்து இதுதான் கான்செப்ட். பிட்காயின் இன்னும் வந்து நம்மளுக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகலை. ஓகேங்களா, ஸோ இது ஒரு பக்கம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின் வந்து பெரிய கிராஷ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காயினும் மேலே ஏறின லெவலுக்கு அது ஏறினதை விட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாதி மடங்கு கிட்டத்தட்ட 30 to 50% கிட்ட ஃபால் நடந்தது. ஓகேங்களா, ஸோ அது என்ன அப்படின்றது பார்ப்போம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசி டாமினன்ஸ் வந்து அக்ரெசிவாக இன்க்ரீஸ் ஆகுது காரணமாக இருந்தது. சரிங்களா, இப்போ நம்ம பிடிசி டாமினன்ஸை ஒரு ரவுண்டு போய் பார்த்துருவோம் என்ன நடந்திருக்கேன் அப்படின்றது. ஸோ பிடிசி டாமினன்ஸில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது பார்த்தோம்னா நம்மளுக்கு பிடிசி டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. அதாவது ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சின்றது எதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல் ட்ரெண்ட்லேருந்து பியர் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸாக இருக்க ஒரு லோக்கு கிட்ட மார்க்கெட் வந்து நல்லா அக்ரெசிவாக புஷ் கொடுத்து வந்திருக்கு. ஸோ அப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கப்போ அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு புல் பேக். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக நம்மளுக்கு இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா, இந்த சப்ளை வந்து நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் 56 57 இருக்கும் போதே அந்த சப்ளை இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அந்த சப்ளைலேருந்து தான் இங்கே வந்து பெரிய ஒரு கிராஷ் நடந்திருக்கு டாமினன்ஸில். ஸோ அந்த சப்ளை ஏரியாவில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆகிட்டு அந்த டபுள் டாப்போட லோவையும் கட் ஆகிட்டு நல்லாவே ப்ரைஸ் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஃபார்ம் ஆகி ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் இது மேலே போயிருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு புல் பேக். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டு சினாரியோ நடக்கலாம். ஒன்று நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து இதே ஏரியாவிலேருந்து அப்படியே கீழே வரும். அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலே போயிட்டு இந்த ஹைக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு விக்கு விட்டு அதுக்கப்புறம் கீழே வரலாம். ஓகேங்களா, ஆனால் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இது எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு போயிருக்கேன்னா திரும்ப அப்படியே ட்ராப்பு இப்படி வரத்துக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இவன் வந்து ட்ரெண்டு வந்து பேரிஷில் தான் மாறி இருக்கான். சரிங்களா, அதனால் இதை நம்ம வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல. இது இவ்வளோ தூள் மேலே ஏறிட்டானே கிடையாது. இது வந்து ஒரு புல் பேக்காக தான் ஏறியிருக்கான ஒழிய ஒரு பெரிய லெவலில் வந்து இவன் வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்டு திருப்ப மாட்டான். திரும்ப ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு டாமினன்ஸ் வந்து கீழே தான் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துலையும் பாருங்கள். ஸோ டாமினன்ஸோட இந்த கேண்டலில் வர வால்யூம் பாருங்கள். அதேமாதிரி செல்லிங்க்கான வால்யூமும் இங்கே ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ இதை பார்க்குறப்போ பையிங்கான வால்யூம் பாருங்கள், ப்ரைஸ் ஏறுது. ஆனால் பையிங்கான வால்யூம் வந்து பெருசாக வந்து ஜாஸ்தியாக இல்லை. ஓகேங்களா, செல்லிங்கான வால்யூம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் ட்ரெண்டு வந்து நம்மளுக்கு இது டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் பியரிஷ் ட்ரெண்டு தான் கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பியரிஷ் ட்ரெண்டில் வந்திருக்க ஒரு கடைசியான புல் பேக்கு அண்ட் தென் நம்மளுக்கு பியரிஷ் இது டாமினன்ஸ் வந்து கீழே அதிகமான ஃபால் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி பிட்காயின்லேயும் காட்டிடுறேன் பாருங்கள். ஸோ பிட்காயின்லேயும் வால்யூம் பாருங்கள். ஸோ கீழே வருது ப்ரைஸு, அதாவது இந்த இடத்துலேருந்து பாருங்கள் ப்ரைஸு கீழே வருது. ஆனால் வால்யூம் பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை. ஓகேங்களா, வால்யூம் பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரெண்டு புல்லிஷ் தான், கீழே வருது வந்து ஒரு புல் பேக். ஓகேங்களா, ஸோ இதே தான் டாமினன்ஸ். ஓகேங்களா, ஸோ டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கீழே நல்லாவே ட்ராப் ஆகும். ஸோ அதனால் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஆல்ட்டு காயினில் கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒரு மெகா பம்பு வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது ஒரு பக்கம். இப்போ அடுத்ததாக இத்தீரியம் ஒரு ரவுண்டு பார்த்துடலாம். ஓகேங்களா, இத்தீரியமில் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இத்தீரியம் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இத்தீரியம் வந்து ஓகே ஒரு நிமிஷங்க. ஓகே, இப்போ இத்தீரியம் என்ன பண்ணிட்டான்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டான். பிரேக் அவுட் ஆனவுடனே மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் கொடுத்துருக்கான். ஸோ நான் ஆல்ரெடி வந்து இந்த டிமாண்ட் ஏரியாவை நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன்.
இந்த டிமாண்ட் ஏரியாவை நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ டிமாண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 3465லேருந்து 3255. அந்த டிமாண்டு கீழே பாருங்கள் ஒரு பிக்கஸ்ட்டு ப்ரைஸ் அதே இடத்துல வந்து நிற்க வச்சுருக்கானுங்க. ஓகேங்களா, டிமாண்ட் ஏரியா கீழே வந்து ஒரு விக்கு வச்சுட்டு ப்ரைஸ் அதே இடத்துல நிற்க வச்சுருக்கானுங்க. சரிங்களா, ஸோ இப்போ இங்கேருந்தே நம்மளுக்கு வந்து இத்தீரியம் வந்து மேலே போகிறதுக்கும் சான்சஸ் மேலே போகாது. ஸோ மேபி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கன்சல்டேஷன் நடக்கலாம். ஓகேங்களா, கன்சல்டேஷன் நடந்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து பிக்கப் ஆகி மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து டிமாண்ட் ஏரியா ஒன்றும் பிரேக் பண்ணல, டிமாண்ட் ஏரியாவுக்கு ஹோல்டு பண்ணுறான். அப்படின்னா ப்ரைஸ் இன்னும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆனதுக்கான ஒரு புல் பேக். அதனால தான் இந்த டிமாண்ட் ஏரியாவை இது படித்து போட்டேன். ஓகேங்களா, புல் பேக்கு. ஸோ அகெயின் நம்மளுக்கு இங்கேருந்து மேலே போனான்னா அக்ரெசிவாக உடச்சிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, திரும்பவும் சொல்கிறேன், இந்த டிமாண்ட் ஏரியா வேணால் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 5800லேருந்து 8200 இந்த ரேஞ்சுக்கு கண்டிப்பாக இவன் போயிடுவான் இத்தீரியம். ஓகேங்களா, இந்த ரேஞ்சுக்கு போய் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்றது பார்க்கணும். இந்த ரேஞ்சுக்குள்ளே போனவுடனே மார்க்கெட் வந்து நின்னாலோ, அதாவது இத்தீரியம் நின்றுட்டாலோ, இல்லைனா வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு சைடுவே போட்டாலோ, அப்படி எதாவது இருந்ததுன்னா அதே மாதிரி நம்மளுக்கு வந்து புல் ரன் முடிஞ்சாலோ இங்கேருந்தே இவன் ரிவர்ஸ் ஆகிடுவான். ஓகேங்களா, ஸோ அப்போ இதெல்லாம் உடச்சிட்டு மேலே 10,000 5,000லாம் போவானாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணணும். இந்த 8100ன்ற லெவலை பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் அடுத்து நம்மளுக்கு வந்து இந்த 15,000 10,000க்கு மேலெலாம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த பாக்ஸ் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ எல்லா இத்தீரியம் யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே போகிற வைக்கும் கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் அது வைக்க போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அந்த ரேஞ்சுக்குள்ளே போனவுடனே நம்ம வந்து அலர்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டெலகிராம்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ சொலானாவில் வந்து ப்ராஃபிட் அதாவது 50% புக் பண்ணிவிடுங்க, இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளில எடுத்துருங்கன்னு சொல்லியிருப்பேன். அதேமாதிரி எக்ஸ்ஆர்பியும் இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளில எடுத்துருங்கன்னு சொல்லியிருப்பேன். பிடிசி பார்த்தீங்கன்னா 1 lakh தொடும் போது கிட்டத்தட்ட வந்து 50% ப்ராஃபிட் புக் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தீங்கன்னா பெரிய ஹாப்பி. சரிங்களா, ரைட், ஓகே. ஸோ இப்போதைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புல் பேக்கை நான் பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து எதுவும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ இது வந்து எண்ட் ஆஃப் த புல் ரன் கிடையாது. ஓகேங்களா, அதை நான் இங்கே சொல்ல வரணும்னு நினச்சேன். ஓகேங்களா, ஸோ எதுவும் அப்டேட்டும் பண்ண முடியல. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக அப்டேட் பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா, ரைட், ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கிளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னே நீங்களே ஒரு ஓன் அனாலிஸ் பண்ணிவிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.